Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Yasko, Yasko. Yasko, shirts and trousers. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு அரசியல் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்குது. தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டே இருக்கிற ஒரு சூழலில் ஆளும் கட்சியான திமுக கூட்டணி பலத்தோடு வந்து தேர்தலுக்கான வியூகங்களை வகுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுகவுக்கு ஒரு எதிர்நிலையில் கூட்டணி அமைக்கிறதுக்கான வேலைகளும் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படியான ஒரு சூழலில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்களை வந்து அவருடைய பயணத்தில் வந்து சந்திக்க இருக்கிறோம். அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையிலான நிதி பங்கீடு, கல்வித்துறையில் நடக்கிற விஷயங்கள், அதே மாதிரி அரசியலில் கூட்டணி சார்ந்து திமுகவுக்கு இருக்கிற சிக்கல்கள், அரசியல் களத்தில் ஒரு ஆளும் கட்சியாக 5 வருஷம் ஆட்சிக்கு பிறகு ஆட்சிக்கு எதிரான மனநிலை, அந்த ஆன்டி இன்கம்பன்சியோட தேர்தலை சந்திக்கிற விஷயங்களில் வந்து திமுக வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது, அதே மாதிரி விஜய் மாதிரியான நியூ பிளேயர்ஸ் வந்து உள்ளே வந்திருக்கிறது வந்து திமுகவுக்கு என்ன மாதிரியான தாக்கங்களை அரசியல் களத்தில் உண்டாக்கும் அப்படிங்கிறது தொடர்பாக நிறைய கேள்விகளை வந்து அவர்கிட்ட எழுப்ப இருக்கிறோம். வாங்க பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். அமித்ஷாவை பார்த்து ரொம்ப பயந்து போயிருக்கீங்களாமே. ஷாக்களை பார்த்தாலே திமுகவுக்கு ஒரே பயந்தான் அப்படின்றாங்க பாஜக. தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, எத்தனை ஷாக்கள் வந்தாலும் எங்களுடைய கூட்டணியை, எங்களுடைய இயக்கத்தை யாராலும் தொட்டு கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக உங்களுக்கே தெரியும், மோடியிலேருந்து எல்லாருமே வந்து பார்த்துட்டாங்க தமிழ்நாட்டில் எப்படியாச்சும் அவங்க இவ்வளோ சீட்டு ஜெயிக்கணும், அவ்வளோ சீட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கிறது. அவராலே முடியல, இவரால் என்ன முடிய போகுது அப்படிங்கிறது தான் நாங்கள் பார்க்கணும். சார், இப்போது ஒரு 2024 மக்களவைத் தேர்தலில் திமுகவுக்கு ஒரு கம்ஃபர்டான சுச்சுவேஷன் இருந்தது. எதிர்க்கட்சிகள் வந்து சிதறி இருந்தாங்க. அதிமுக ஒரு கூட்டணி அமைச்சிருந்தது, பாஜக இன்னொரு பக்கம் ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்க. எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து சிதறிச்சு. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கூட்டணி அமைச்சிருந்தோம்னா ஒரு 12 தொகுதிகள் வந்து வெற்றி பெற்றிருப்போம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அந்த கூட்டணி சேர்ந்துருக்குல்ல, அதிமுக பாஜக கூட்டணி திரும்ப அமைஞ்சிருக்கு. ஸோ எதிர்ப்பு ஓட்டுகள் வந்து ஒருமுகப்பட தானே செய்யும். சேர்ந்து இருந்தால் நாங்கள் இவ்வளோ ஜெயிச்சிருப்போம், அவ்வளோ ஜெயிச்சிருப்பாங்களா அசம்ஷன்ஸில் பேசக்கூடாது. இது வந்து அரசியல். இதில் வந்து மக்கள் முடிவு செய்யணும். யார் யார் கூட சேர்றாங்க, யார் என்ன மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க, யார் ஆட்சியில் தமிழ்நாடு வந்து உயர்ந்திருக்குது அப்படிங்கிறது எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் தான் மக்கள் வந்து கணிப்பாங்களே தவிர, ஜஸ்ட் லைக் தட் இந்த அரித்மெட்டிக்ஸில் இவங்களும் சேர்ந்துட்டாங்கன்னா உடனடியாக கூட வந்துடும் சொல்லி அப்படி பார்த்திங்கன்னா கட்சி வேறுபாடே பார்க்காமல், பாகுபாடே பார்க்காமல் ஒவ்வொரு குடும்பமும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த அரசாங்கத்தோட பயனாளியாகத்தானே இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றதாகத்தான் நான் பார்க்குறேன். சார், இப்போது திமுக ஆட்சியில் நலத்திட்டங்கள் அப்படிங்கும்போது எல்லா ஆட்சி காலகட்டத்துக்குமே வந்து ஒரு மைல்ஸ்டோனாக சொல்கிற மாதிரியான நலத்திட்டங்கள் இருக்கும். ஒரு 89லேருந்து 91 வரைக்குமான அந்த ஒரு குறுகிய காலத்தில் இருந்த ஆட்சிக்கு கூட பெண்களுக்கு சொத்துரிமை மாதிரியான விஷயங்கள் ஒரு மைல்ஸ்டோன் திட்டங்கள் வந்து உண்டு. ஆனால் நீங்கள் அதுக்கு அடுத்த தேர்தல்கள் என்னாச்சு அப்படிங்கிற ஒன்று இருக்குல்ல. இப்போ 96 2001 தேர்தல் அந்த ஆட்சி காலகட்டத்திலையும் நிறைய நலத்திட்டங்கள் திமுக அரசால் நிறைவேற்றப்பட்டது. 2001 தேர்தல் என்னாச்சு? இப்போ ஜெயலலிதா வந்து ஒரு வலிமையான கூட்டணி அமைச்சாங்க. ஒரு 30 தொகுதிகளுக்குள்ள வந்து திமுக சுருக்கப்பட்டது. 170லேருந்து 30 அப்படின்றது வந்து ஒரு டிராஸ்டிக் ஃபால் வந்து அன்னைக்கு இருந்தது. ஸோ இந்த ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வந்து டிஎம்கே பெருசாக ஹேண்டில் பண்ணதில்லை. அதிமுக தொடங்குனதுலேருந்து இப்போ வரைக்கும் திமுக 5 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தொடர்ச்சியான ஆட்சி அமைச்சதில்லை. அந்த ஒரு வரலாற்று தொடர்ச்சியும் இருக்குதானே? இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து ஒரு இயக்கத்துடைய தலைவராக பொறுப்பேற்றது தொடர்ந்து எல்லா தேர்தலையும் நாங்கள் வெற்றி பெற்று தான் வந்திருக்கோம். அதை நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. ஸோ ட்ரெண்டு மாறுது. அன்னைக்கு நாங்கள் செய்த நலத்திட்டங்கள் ஒவ்வொரு முறையும் நலத்திட்டங்களோட திமுக ஆட்சி நிற்காது. உங்களுக்கே தெரியும், சமூக நீதி சார்ந்து கொண்டு வருகின்ற பல்வேறு திட்டங்களை யாரும் கை வச்சு கூட பார்க்காத அளவிற்கு ரிசர்வேஷனாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சொத்துல சம உரிமையை கொண்டு வர, இப்படி எந்த திட்டத்திலும் யாராலையும் நிறுத்த முடியாத அளவுக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே ஒரு முன்னோடியாகத்தான் நம்ம கொண்டு போயிருக்கோம். நாங்கள் அன்றைக்கி இருக்கின்ற சோஷியல் மீடியா ட்ரெண்டுங்கிறது வேறு, இன்றைக்கி இருக்கிறது. அன்றைக்கி சோஷியல் மீடியா ஒரு கான்செப்டே கிடையாது. இன்றைக்கி எல்லா விதத்தையும் நாங்கள் எங்களை பாராட்டுறதாக இருந்தாலும் சரி, விமர்சனம் செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சோஷியல் மீடியா இருக்குது. அதெல்லாம் கடந்து இன்றைக்கி இருக்கின்ற காலகட்டத்திற்கு நாம் கொண்டு வந்திருக்கின்ற காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது பெண்களுக்கான அந்த விடியல் பயணம் திட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது கல்வி சார்ந்து, மருத்துவம் சார்ந்து, மக்களை தேடி, இப்படி பல்வேறு திட்டங்கள் வந்து கிரவுண்ட் லெவலே கொண்டு போய் நம்ம சேர்த்துருக்கோம் நாங்கள். ஸோ அது சேர்த்ததனுடைய பயனை கண்டிப்பாக அது நீங்கள் சொல்ல மாதிரி 2024 எப்படி எங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் அமைஞ்சதோ அதே போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவை மக்கள் தருவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு அதிகமாக இருக்கு. ஒரு சோஷியல் மீடியா காலகட்டம் எல்லாமே வந்து சீக்கிரம் போய் சேருது அப்படின்றது வந்து ஒரு பாயிண்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சமீபத்தில் முதலமைச்சர் வந்து பேசும்போது ஒன்று சொன்னார், இந்த மீடியா சொகுசு வந்து நமக்கு எந்த காலகட்டத்திலுமே இருந்ததே கிடையாது. சோஷியல் மீடியா மட்டும் எப்படி உங்களுக்கு சொகுசாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு ஐடி விங் நம்ம தனியாக வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும். ஐடி விங்கை வந்து இன்றைக்கி வந்து நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் எந்த அளவுக்கு அது சீரிய முறையில் கொண்டு போயிட்டுருக்கிறாரு.
ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பொதுக்குழுவாக இருந்தாலும் சரி, ஐடி விங்குக்கு நாங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அதன் மூலமாக கருத்துக்களை கொண்டு செல்வது நாங்கள் எப்படி ஆசைப்படுறோம். நான் திருப்பி சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 75 ஆண்டு கால ஒரு இயக்கம். பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம், பல வெற்றிகளையும் பார்த்துருக்கோம், பல தோல்விகளையும் பார்த்துருக்கோம். ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு இயக்கமாக இருக்கின்றது. ஒரு அனுபவசாலி பைலட்டாக இருக்கும் பொழுது எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் பைலட்டாக வண்டி ஓட்டணும்னு நினைக்கிறது எப்படிங்கிறதுக்கான ஒரு வேறுபாட்டை தான் நாங்கள் பார்க்குறோம். ஃப்ரெஷ்ஷான பைலட் நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. அந்த ஃப்ரெஷ்ஷான பைலட்டுக்கு நான் அப்புறமா வர்றேன். சோஷியல் மீடியா இல்லாத காலகட்டத்தில் இப்போது திமுக மேலே ஒரு விமர்சனத்தை பார்த்தோம் அப்படின்னா, முந்தைய காலகட்டங்களில் திமுகவினர் கொள்கை சார்ந்து என்னென்ன விஷயங்கள் பேசுனாங்களோ அதை தான் இப்பயும் பேசுகிறாங்க. ஆனால் இப்போ வந்து அது ஒரு ஆன்டி நரேஷனுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு சோஷியல் மீடியா பெரிய அளவில் கை கொடுக்குது. அப்படின்னா சோஷியல் மீடியா வந்து டிஎம்கேக்கு ஒரு பேக்ஃபயராக தானே இருக்குது. இல்லை, சோஷியல் மீடியாவிலேருந்து எல்லாமே தான் இருக்குது. நீங்கள் வந்து விமர்சனத்தை மட்டுமே பார்க்குறீங்க. நீங்கள் எங்களை பாராட்டுகின்றதுக்கு முன்னோடி திட்டங்களாக நாங்கள் எதெல்லாம் கொண்டு இருக்கின்றோம், ஒன்றிய அரசாங்கத்துக்கு வந்து நாங்கள் எப்படியெல்லாம் நாங்கள் வந்து எதிர்கொள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்கள் அப்படிங்கிறதையும் சோஷியல் மீடியா தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து எங்களை விமர்சனம் பண்ணுறது, எங்களை திட்டத்தை பற்றி மட்டுமே பார்த்து உங்களுக்கு ஆதரவாக இல்லைன்னு சொல்கிறதை காட்டிலும் எங்களுக்கு மூலமாக இப்போ ஐடி விங் மூலமாக எங்களுக்கின்ற நிர்வாகிகள் மூலமாகவும் மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியில் முதலமைச்சர் வந்து கொண்டு வருகின்ற திட்டங்களை கொண்டு போகிறதும் அதே சோஷியல் மீடியாவாகத்தான் நான் பார்க்குறேன். இப்போது இந்த இதில் வந்து திமுக ஒரு 75 ஆண்டுகால கட்சி. பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். திமுகவை பற்றி வந்து ஒரு விஷயம் வந்து அரசியல் வட்டாரத்தில் சொல்லப்படும். ஆளும் கட்சியாக இருக்கும்போது வந்து அமைதியாக இருப்பாங்க, தண்ணியில் போட்ட பாஸ்பரஸ் மாதிரி அமைதியாக இருப்பாங்க. எதிர்கட்சி ஆகும்போது வந்து அந்த பாஸ்பரஸினுடைய உண்மையான இது வந்து தெரிகிற மாதிரி திமுகவுடைய உண்மையான குணம் தெரியும் அப்படின்னு. திமுக 2016 21 வரைக்கும் ஒரு எதிர்கட்சியாக செயல்பட்ட விதம் அது வந்து ரொம்ப ஒரு வீரியமான எதிர்கட்சியாக செயல்பட்டது. இன்னைக்கு எதிர்கட்சியினுடைய செயல்பாட்டில் விமர்சனமும் இருக்கிறது காரணம் திமுக அன்னைக்கு செயல்பட்ட விதம் தான். ஸ்டில் வந்து திமுக ஒரு எதிர்கட்சி மைண்ட் செட்லேயே இருக்கும். நீங்கள் பாஜகவை எதிர்நிலையில் நிறுத்துறது மூலமாக, ஒன்றிய அரசு எதிர்நிலையில் நிறுத்துறது மூலமாக ஒரு எதிர்கட்சி அரசியல் பண்ணி எதிர்நிலையிலே பயணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாவில் இருக்கிற மாதிரியே தெரியுது. சரி, ஒன்று நல்லா தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ நாம் ஒன்றிய அரசு எதிர்த்து நாங்கள் போராடுறோம் அப்படிங்கிறது திமுகவும் திமுகவை சார்ந்திருக்கின்ற தொண்டர்களுக்காக அந்த எதிர்ப்பு இல்லை, ஒட்டுமொத்தமாக தமிழ் இனத்திற்காக, தமிழ்நாட்டு மக்களுடைய பயன்பாட்டுக்காக. அதனால தான் நம்ம கேட்குற நிதிகள் எதையுமே அவங்க தராமல் இருந்தாங்க சொன்னாலும், தர வேண்டிய நிதி புதுசாக நம்ம கேட்கல, ஏற்கனவே வழங்க வேண்டிய நிதி முறையாக நம்ம கேட்குற ரெக்வஸ்ட் வச்சு வழங்க வேண்டிய நிதியெல்லாம் தராமல் இருக்கும்பொழுது நம்ம அந்த எதிர்ப்பு குரல் கொடுக்கும்போது அனைவருடைய ஆதரவையும் நாங்கள் அதில் கேட்குறோம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான்ப்பா கேட்கணும், நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஓட்டு பட்டின தான் நாங்கள் முதலமைச்சராகவும் அமைச்சர்களாகவும் இருக்கிறோம். நம்ம அதுக்கான நிதியை தர வேண்டியதான் ஒன்றிய அரசு தான். வாங்க எல்லாம் சேர்ந்து வாங்குவோம். நாங்கள் வெற்றி பெற்ற பிறகு வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து தான் நான் முதலமைச்சர் என்று சொல்லி உழைக்கக்கூடிய முதலமைச்சராக பெற்றிருக்கனால தான் நான் சொன்ன மாதிரி பாகுபாடு பார்க்காமல் ஒவ்வொரு குடும்பத்திற்கான ஒரு பயனாளி இருக்க வேண்டும் என்று தான் நம்ம திட்டத்தை தீட்டுறோங்கமாகத்தான் பார்க்கணுமே தவிர ஏதோ எதிர்த்தே ஆக வேண்டும் என்பதாக எதிர்க்கல. நீங்கள் எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி தண்ணியில் பட்ட பாஸ்பரஸாக இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு இயக்கமாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். சார், இப்போது ஒரு 4 ஆண்டு ஆட்சி வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. இந்த 4 வருஷத்தில் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்படும் போதெல்லாம் இந்த ஒன்றிய அரசை பாருங்களேன், நாங்கள் கேட்குற காசை கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி பாலை தட்டி விடுறதுக்கு வந்து பாஜக அவங்களுக்கு ஒரு ஈஸியான டார்கெட்டாக இருக்கான்னு நான் கேட்குறேன். இல்லை, நான் திருப்பி சொல்கிறேன், நான் ஒன்றிய அரசு எங்களுக்கு வழங்க வேண்டிய நிதி, எங்களுக்கு வழங்க வேண்டிய இந்த சலுகைகள்லாம் வந்து ஒரு பக்கம் நாங்கள் குரல் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் என்று சொன்னாலும் அதன் கடந்து பல்வேறு திட்டங்கள் நாங்கள் செஞ்சுருக்கோம் இல்லையா, அந்த திட்டத்தை பற்றி நீங்கள் எல்லாருமே அந்த எடுத்து பேச வேண்டும் என்று தான் ஆசைப்படுறோம். இது இந்த எதிர்ப்பு, இந்த உரிமை குரல் அது இருந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. அது ஏன்னா ஒன்றிய அரசு எங்களை அப்படி தான் பார்க்குறாங்க. எங்களை வஞ்சிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் அவங்க ஒரு சீட்டு கூட ஜெயிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு கோவத்தை எங்கள் மேலே வெளிப்படுத்தணும். அந்த கோவத்தை எப்படி வெளிப்படுத்தினாலும் மக்கள் இவங்க பக்கம் தானே நிற்கிறாங்க. சரி, அந்த கோவத்தை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இது மாதிரியான ஒரு நெருக்கடியை கொண்டு வரணுங்கிறதுக்கான அதுக்கான அந்த குரல் நாங்கள் எழுப்பி கொண்டு தான் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை கடந்து நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க அந்த 4 வருஷமாக அப்படிங்கும்பொழுது பல்வேறு திட்டத்தை எங்களால் சொல்ல முடியாது. கல்வி சார்ந்தாக இருந்தாலும் சரி, அல்லது மருத்துவம் சார்ந்தாக இருந்தாலும் சரி, நான் முதலும் திட்டங்கிற மாதிரியான ஒரு திட்டம்லாம் இது வரைக்கும் யாரும் சிந்திச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. காலை உணவுலாம் யாரும் சிந்திச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அது சார்ந்த திட்டங்கள் நாங்கள் கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி, அல்லது தொழில் முனைவர்களை நாங்கள் வந்து ஊக்குவிப்பதாக இருந்தாலும் சரி, பல லட்சம் கோடிக்கான முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு வந்து கொண்டு வரதுக்கான அந்த இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லா விதத்திலும் பெண்கள் சார்ந்து சுயோதி குழுக்கள் வந்து நிறையா குழுக்களை உருவாக்கி அதை தகுந்தாற்போல் நிறையா கடனை வழங்குவதாக இருந்தாலும் சரி, பழைய கடனை தள்ளுபடி செய்வதாக இருந்தாலும் சரி, விவசாயம் சார்ந்து ஒரு தனி பட்ஜெட்டை போடணும்னு நாங்கள் வந்து ஆசைப்பட்டு அதுக்கான ஒரு தனி பட்ஜெட்டை நாங்கள் வந்து கொடுக்கறதாக இருந்தாலும் சரி, இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா எங்களால் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். நிறைய திட்டங்களை வரிசைப்படுத்துனீங்க. மீடியா எப்பவுமே வந்து ஒரு மாமியார் மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் பண்ணாத ஒரு விஷயத்தை வச்சு தான் நாங்கள் கேட்போம். இவ்வளோ விஷயம் பண்ணியிருந்தாலும் இன்னும் வந்து நிறைவேற்றப்படாத தேர்தல் வாக்குறுதிகள் இருக்குதானே? நிறைவேற்றாத தேர்தல் வாக்குறுதிகள் வந்து இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி தான் பணம் சார்ந்து நிதி சார்ந்து என்று வரும்பொழுது இன்றைக்கி
கொரோனா காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம், அந்த 2 வருஷத்துல நம்ம ஒரு அரசாங்கத்துக்கு வர முடியாத ஒரு நிதிகள், நமக்கான அது வரிகளாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் வராமல் இருந்த பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கவர்மெண்ட் வந்து ஆட்சி பொறுப்புக்கு வந்துச்சு. அதன் பிறகு இன்றைக்கி வந்து பொருளாதார வளர்ச்சி நம்ம வந்து எங்கே வந்து நம்ம நிற்கிறோம். ஸோ இது நிர்வாகத்திறமை, முதலமைச்சருடைய நிர்வாகத்திறமையின் மூலமாக நிற்கிறோம். ஸோ இந்த நிதி சார்ந்த பிரச்சனைகள்லாம் சரியாக நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு திட்டத்தையும், ஏன்னா நாங்கள் 2021 திருச்சியில் நடந்த மாநாட்டில் வரும்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் 7 விதமான உறுதிமொழி சொன்னார். அந்த உறுதிமொழியான இலக்கே பார்த்திங்கன்னா 10 ஆண்டு இலக்குன்னு தான் சொன்னாங்க இதெல்லாம். ஸோ அந்த 10 ஆண்டு கால இலக்கில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு கம்பேரிசன் பார்த்தாலே சரி, இவ்வளோ தூரம் வந்தவங்க கண்டிப்பாக இதையும் நிறைவேற்றுவாங்கப்பா அப்படின்னு மாமியார் வாயாலே அந்த பாராட்டு வரும் என்ற நம்பிக்கைகள் இருக்கு. சார், இப்போ ஒரு முக்கியமான கோரிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா, இது உங்கள் டிபார்ட்மெண்ட் சார்ந்ததும் அந்த பழைய ஓய்வூதிய திட்டம், அதுக்கு வந்து ஒரு பெரிய அளவிலான நிதி வந்து நமக்கு தேவைப்படும். திமுக மாதிரி ஒரு 75 ஆண்டுகள் இருந்த ஒரு கட்சி, தமிழ்நாட்டை வந்து அதிக நாட்கள் ஆண்ட ஒரு கட்சிக்கு இதுக்கு இவ்வளவு நிதி தேவை, நமக்கு ஒவ்வாத ஒரு அரசு ஒன்றியத்தில் இருக்குது. ஸோ அவங்க கிட்ட இருந்து நம்ம நிதி ஆதாரத்தை எதிர்பார்க்க முடியாதுன்றது தெரியும் தானே. ஒரு தேர்தல் நேரத்துக்கான ஒரு எலெக்ஷன் ஜூம்லாவாக இந்த விஷயம் சொல்லப்பட்டதா? சரி, இது வந்து என் டிபார்ட்மெண்ட் இல்லை, ஒட்டுமொத்தமாக அரசு ஊழியர்கள் சம்பந்தமான ஒரு விஷயம் நீங்கள் சொன்னது. அந்த அரசு ஊழியர்கள் சம்பந்தமான விஷயம் என்று வரும்பொழுது இப்போ தமிழ்நாட்டு முதலமைச்சர் இப்போ நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட சொன்னது தான். மிக விரைவாக செப்டம்பர் மாதம் எண்டுக்குள்ளார அதுக்கான இதை முடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முடித்ததுக்கு பிறகு நிதியமைச்சர் மூலமாக அந்த குழு அவங்க தனியாக கூடுறாங்க, அது மூலமாக அதுக்கான முடிவு எடுப்பார்கள். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம கலைஞர் அவர்கள் சொன்னது மாதிரி தான், சொன்னதை செய்வோம் செய்வதை சொல்லும். அதற்கான வழிமுறைகள்லாம் என்னென்ன இருக்குன்றதை எல்லா பாசிபிலிட்டிஸையும் பார்க்கக்கூடியவர். இது ஒரு புறம் இருக்கும்போது நாம் வந்து 25,000 கோடி 30,000 கோடி எங்களுக்கு வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மூலமாக இப்போ இயற்கை பேரிடமெல்லாம் நம்ம பணம் கேட்டோம்னு சொன்னால் அவங்க கொடுக்கறதே 500 கோடி 600 கோடின்னு கொடுக்கும்போது எல்லா விஷயமும் பாருங்கள் எங்கெல்லாம் போய் அடி வாங்குது. ஸோ இவ்வளோ தேவை இருக்கின்றது. ஆனால் இந்த அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் வெறும் 300 கோடி 400 கோடி தான் கொடுக்குறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து இயல்பு நிலையில் எல்லா வாழ்க்கையும் போகுதுன்னா அப்போ இந்த அரசாங்கம் ஏதோ ஒரு விதத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கதா நாங்கள் அர்த்தம் நாங்கள். ஸோ அந்த விஷயத்தையெல்லாம் எல்லாரும் மறந்துடுறாங்க. ஆமாப்பா இவ்வளோ கேட்டாங்களே, ஆனால் அது சார்ந்து எந்த எதிர்ப்பும் இல்லாமல் இவங்க எப்படிப்பா சமாளித்து இதை கொண்டு போகிறாங்க அப்படிங்கும்பொழுது அது சார்ந்த நிதியும் தர வேண்டியதுன்னு நம்ம தான் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. ஸோ இந்த நிதிகள்லாம் வரும்பொழுது இன்னும் நம்மளால் அதிகமாக செய்ய முடியுங்கிற நம்பிக்கை இருக்கின்றது. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு ஒன்றிய அரசு நிதி சார்ந்து எங்களை வஞ்சிப்பார்கள் என்று நாங்கள் நினச்சி கூட நாங்கள் பார்க்கலாம். ஒரு திமுகவினுடைய அந்த அடிப்படை முழக்கம் அப்படிங்கிறது வந்து உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம் அப்படின்றதான். எவ்வளவு நாளைக்கு இந்த சண்டையை போட்டுக்கிட்டே இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீதிமன்றத்துக்கு போய் உத்தரவு வாங்கணும், கல்வித்துறையில் கிடைக்க வேண்டிய நிதிக்கு கூட உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரணும் அப்படின்னா இது எவ்வளவு நாள் தொடரும் அப்படிங்கிற ஒரு சலிப்பு மக்களுக்கு வந்துடாது. பொதுவாக உள்ளாட்சி தேர்தலில் வந்து ஓட்டு கேட்கும்போது அரசியல்வாதிகள் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, நாங்கள் ஆளுங்கட்சிப்பா, எங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா எங்கள் ஆள் கவுன்சிலராக ஜெயிச்சாருன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்றது. இந்த ஒரு டோனுக்கு தமிழ்நாடு மக்கள் வந்து ஒன்றிய அரசு ஆதரிக்க ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? சரி, இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே முற்போக்கு சிந்தனைவாதிகள் ஜாஸ்தியாக இருக்குது. எதனால் நம்ம வந்து வெறும்னா அதை வந்து சாதாரணமாக சொல்லிடல, இது பெரியார் மண், இது அண்ணா மண், கலைஞர் மண், நம்ம சும்மா சாதாரணமாக சொல்லிடல. எல்லா விஷயத்தையும் பகுத்தறிந்து பார்க்கக்கூடியவர்களாகத்தான் அவங்க இருக்காங்க. ஏங்கிற கேள்வியை கேட்கக்கூடிய மக்களாக இருக்கிறனால தான் நம்ம தனித்துவமாக இருக்கிறது நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அதாவது நம்ம பெருமையோடு சொல்லுவோம், எத்தனை மாநிலங்கள் இருந்தது என்று சொன்னாலும் இங்கே பிற்போக்குக்கு வந்து இடம் கிடையாது என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த பிற்போக்கை ஒழிக்கக்கூடிய முற்போக்கு சிந்தனைவாதிகள் அதிகம் இருக்கின்ற, அறிவியல் சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஒன்றிய அரசாங்கத்துக்கு நாங்கள் எதிர்க்கக்கூடிய அந்த காரணத்தை புரிந்த மக்களாக இருக்கிறதுனால தொடர்ந்து அந்த ஆதரவுகள் இருக்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. சார், இப்போது பல எதிர்க்கட்சி ஆள்ற மாநிலங்கள் வந்து இந்தியாவில் இருக்குது. எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதிகமான பிரச்சனைகள் இருக்கிற மாநிலமாக வந்து தமிழ்நாடு தான் இருக்குது. ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் டோன்லேயே தமிழ்நாடு இருக்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லதா? முதல்ல சரி, நான் சொல்கிறேன். இப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் டெல்லிக்கு போகிறாங்க. இப்போ எதிர்க்கட்சியை சார்ந்தவங்க போகிறாங்க. அவங்க போகிறது எதுக்காக போகிறாங்க, நாம் எதுக்காக போகிறாங்க? சரி, ஒரு முதலமைச்சராக அதானே பண்ணணும்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாம், ஒரு முதலமைச்சராக எங்களுடைய கடமையை அந்த மெமரண்டமில் நாங்கள் கொடுக்கும்போது எங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை வந்து நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு தாங்க. சொல்லும் பொழுது கூட எங்களுடைய ஸ்டேட் எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு நீங்கள் பாராட்டுறீங்க. அந்த ஸ்டேட் இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே எங்களோட ஸ்டேட் ஒரு மாடலாக இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோங்கிறத நம்ம சொல்லலாம். நீங்கள் குஜராத் மாடல்னு இவ்வளோ சொல்லுங்கள். ஆனால் குஜராத்தில் என்ன நடக்குது, யூபியில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கின்ற கல்வி சார்ந்தும் பொதுவாக சமுதாயம் சார்ந்து அங்கே என்ன நடக்குது என்பதெல்லாம் நீங்கள் கண்கூடாக உங்களுக்கே தெரியும் ஒரு பத்திரிகையாளர்கள். ஆனால் அதெல்லாம் கடந்து
இன்றைக்கி தமிழ்நாடு எந்த இடத்துல நாங்கள் வச்சுருக்கோம், அப்படிப்பட்ட தமிழ்நாடு இன்னும் நாங்கள் உயர்த்தணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இந்த ஒன்றிய அரசாங்கம் நீங்கள் வந்து ஃபெடரலிசத்தை பற்றி பேசுகிறேன், கூட்டாட்சி தத்துவத்தோட அர்த்தத்தை புரிந்தவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுறோன்ட்டு தான் நாங்கள் பல விஷயங்கள் நாங்கள் கொடுக்குறோமே தவிர இதை ஃபஸ்ட்டு பெஞ்சு கடைசி பெஞ்சுங்கிறத காட்டிலும் எந்த பெஞ்சில் உட்காந்தாலும் யார் அங்கே வந்து நிரூபிக்கக்கூடிய ஒரு மாணவனாக இருக்கிறான், அந்த மாணவன்ட்டு நம்ம கற்றுக்கிட்டா தான் என்னன்னு அந்த மனப்பான்மையன்னு வர மாட்டேங்கிறது. கற்றுக்கிறதுல சொல்லலை, அந்த ஒரு ஆசிரியரோட அணுகுமுறை இருக்கு இல்லையா, அவங்க அணுகிறது, நீங்கள் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன், நான் என் போக்குக்கு தான் இருப்பேன் அப்படின்றது வந்து நமக்கு நல்லதான்னு கேட்குறேன் நான். நீங்கள் சொல்கிறத நான் கேட்க மாட்டேங்கிறது யாருங்க தானே இப்போ கேள்வியே. நீங்கள் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன்னு சொல்கிறதே ஒன்றிய அரசாங்கமாகத்தானே இருக்கின்றது. ஸோ அதனால தான் நான் இந்த புத்தக வெளியீட்டில் நாங்கள் சொல்லும் பொழுது, ஏன் நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டால் தான் என்னன்னு ஒன்றிய அரசாங்கம் இருக்கின்றது உங்களுக்கு புரியலையே, நீங்கள் சொல்லாத கேட்காதனால தான் நாங்கள் நம்பர் 1ல் இருக்கிறோங்கிறத நாங்கள் வெளிப்படையாக நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அவர்கள் இதில் ஏதாச்சும் ஒரு கேப்பு கிடைக்கும் போது நம்ம அரசியல் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறாங்க. ஏன்னா அவங்க இங்கே கூட்டணி அமைக்கதே பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்டவங்களோட கூட்டணி அவங்க அமைச்சிட்டு இருக்கிறாங்க நீங்களே பார்க்க முடியுது. நீங்கள் ஸோ யாருமே எடுத்து சொல்கிற விதத்தை நான் சொல்கிறத நீ கேளு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் கூட்டணி நடக்கும், அந்த கூட்டணி எப்படி நீடித்து நிற்கும் தான் எங்களுக்கு தெரியல. இல்லை சார், இதில் இப்போ ஒரு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்களா அப்படின்ற ஒரு டோனுக்கு வர்றாங்க. ஒரு சாதாரண ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு சாதாரண ஒரு பெற்றோர்கிட்ட கேட்கும்போது ஹிந்தியை கற்றுக்கிட்டா தான் என்னப்பா அப்படின்ற ஒரு டோன் இங்கே இருக்க தானே செய்யுது. இது வந்து 2 விஷயம். ஒன்று, ஒரு மொழி திணிப்பினுடைய பாதிப்பை நம்ம சரியான முறையில் கடத்தாமல் இருக்கிறோம், இல்லை 3வது மொழி தேவை அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. இந்த 2ல் எதுன்னு நினைக்கிறீங்க? மக்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை மொழிகள் வேணாலும் படிக்கலாம், அதான் என்னோட ஆசையும் அதான். எத்தனை வேணால் படிங்க, நீங்கள் நீ வந்து இதுதான் படிங்க அதான் படிக்கலாம், ஆனால் அதை கம்பல்ஷனை கொண்டு போகாதீங்க. ஸோ அதான் தர் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆப்ஷன் அண்ட் கம்பல்ஷன். நீ கம்பல்சிவாக நீ இதை படித்து இதை பாஸ் பண்ணாதான்ப்பா நீ 10th பாஸ் இல்லை 10th ஃபெயிலுப்பா அப்படின்னா இப்போ கர்நாடகாவில் 90,000 பேர் ஃபெயில் ஆகிட்டு உட்காந்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துவிடக்கூடாதுங்கிறத தான் நாங்கள் ஆசைப்படுறோம். நீ உன்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ படி, யாருக்குன்னு அதை நாங்கள் எந்த தடையும் சொல்ல. ஆனால் பள்ளிக்கூடத்தில் அது 1வது சப்ஜெக்டாக வந்து நீ வந்து சமஸ்கிருதத்தில் நீ பாஸ் ஆகிருக்கணும், நீ ஹிந்தியில் பாஸ் ஆகிருக்கணும், நீ வந்து மற்ற அரேபிக்கில் நீ பாஸ் ஆகிருக்கணும், ஆனால் அதை கண்டிப்பாக நீ படித்து தான் ஆகணும்னு சொல்லும் பொழுது, சார் நான் சயின்ஸில் நான் வந்து 98 வாங்கியிருக்கேன் சார், மேத்தமெட்டிக்ஸ் 100 வாங்கியிருக்கேன் சார், இந்த அரேபிக்னு ஒன்று எடுத்தேன் சார், அதில் நான் ஃபெயில் ஆகிட்டேன் சார், ஒட்டுமொத்தம் நான் ஃபெயில்னு சொல்லி நான் வீட்டுக்கு அமிச்சிட்டாங்க சார் அப்படிங்கிற நிலைமை பிள்ளைங்களுக்கு வந்துடக்கூடாதுங்கிற எண்ணத்தில் வந்து எந்த தவறும் இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். சார் திருப்பி சொல்கிறேன், திணிப்பிற்கு தான் நாங்கள் எதிர்ப்பே தவிர அந்த மொழி திணிப்புக்கு தான், மொழிக்கு நாங்கள் எந்த மொழிக்கு நாங்கள் வந்து எதிர்ப்பு கிடையாதுங்கிறத நான் பதிவு செய்கிறேன். ஒரு ஃப்ரெஷ் பைலட் ஓட்டுறதுக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துனீங்க. இந்த ஃப்ரெஷ் பைலட் வந்து விஜய் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். விஜய் திமுகவை பதட்டப்படுத்தியிருக்காரோ? எனக்கு அப்படி தோணலை. நான் திருப்பி நான் சொல்கிறேன், நீங்கள் ஃப்ரெஷ் பைலட் நீங்கள் அவருன்னு இல்லை, யார் யாரெல்லாம் அந்த கனவில் இருக்கிறார்களோ, இப்போ நாம் தமிழர் சார்ந்தவங்க கூட அந்த கனவு அந்த எண்ணத்தில் தான் இருக்கிறார்கள். ஸோ யார் யாரெல்லாம் அந்த எண்ணத்தில் இருக்கிறார்களோ அவங்கள நான் மீன் பண்ணி சொன்னேன், தனிப்பட்ட முறையில் சொல்லலாம். விஜயை வந்து டிஎம்கே ரொம்ப கார்னர் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஒரு பத்திரிகையாளராக எனக்கு தெரியுது. ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி தலைவா பட விவகாரம் போய்கிட்டு இருந்தப்போ விஜய் அரசியலுக்கு வருவார்ன்ற பேச்சு ரொம்ப அதிகமாக இருந்தது. அன்னைக்கு திமுகவுடைய பொருளாளராக இருந்த இன்றைய முதலமைச்சர் கிட்ட வந்து ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு, ஒரு பேட்டியில் வந்து கேட்குறாரு, விஜய் அரசியலுக்கு வர்றாராமே அப்படின்னதுக்கு வந்து அன்னைக்கு அவர் சொன்ன பதில், இது ஜனநாயக நாடு, யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், யார் வேணாலும் எந்த பதவிக்கும் ஆசைப்படலாம். அந்த இடத்துல இருந்து இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சவங்கலாம் முதலமைச்சராக ஆசைப்படுறாங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகர்றாரு. ஸோ அன்னைக்கு வந்து ஒரு ஜெயலலிதாவை எதிர்ப்பார்ன்றதுனால விஜயை திமுக சப்போர்ட் பண்ணிச்சு, இன்னைக்கு உங்களை எதிர்க்கிறான்றதுனால வந்து குறி வைக்கிறதுன்றது வந்து ஜனநாயகத்துக்கு நல்லதா? இல்லை, நான் திருப்பி சொல்கிறேன், 1949 திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது உடனேலாம் யார் முதலமைச்சர் கனவுக்கோ இல்லை உடனே அரசியல் நிற்கணும் கூட யாருமே நினச்சி கொடுப்பா. அதுக்கு ஒரு மாநாடு நடத்தி அதுக்கு ஒன்று கேட்டு கிட்டத்தட்ட அந்த ஒரு 8 ஆண்டு காலம் கழிச்சு தான் சட்டமன்றத்துக்கே வராங்க ஒரு 15 பேர். ஸோ வரும்பொழுது எடுத்த உடனே அது இப்போ மறைந்த அண்ணன் விஜயகாந்த் அவர்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவர்லாம் படிப்படியாக உழைச்சிட்டு ஒரு ரசிகர் மன்றமாக இருந்தாலும் அதுக்கெலாம் அவங்க தங்களால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுட்டு வந்தவங்க தான். அப்படி இருக்கும் பொழுது உடனடியாக அரசியலுக்கு வந்து உடனடியாக இது வந்து ஃபாஸ்ட் ஃபுட் காலம் கிடையாது. உடனே முதலமைச்சராக நான் வரேங்கும் போது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஒரு படம் வந்து 100 நாள் ஓடிச்சுங்கிறது மட்டுமே தகுதியாக இருந்துடக்கூடாதுங்கிறது எங்களோட எண்ணம். அதனால தான் சொல்கிறேன், அறிவு சார்ந்து நம்மளுடைய பிள்ளைகள் நம்முடைய தம்பிகள்லாம் சிந்திக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுறது ஒன்று தான். படம் 100 நாள் ஓடுது அப்படின்னா அந்த 100 நாள் ஓடின படத்துக்கான வருமானம் அவங்க வீட்டுக்கு தான் போகுது. அந்த வருமானத்தை கொடுக்குறது நீங்கள் தான், உங்கள் கையிலேருந்து டிக்கெட் கொடுக்குறீங்க. ஆனால் உங்களுக்கு 1000 ரூபா கொடுத்து புதுமை பெண் திட்டம், உங்களுக்கு 1000 ரூபா கொடுத்து தமிழ் புதுமை திட்டம், உங்களுக்கு உரிமை தொகைன்னு கொடுத்து உங்களை உயர்த்தக்கூடிய அரசாங்கம் எதுவாக இருந்து கவர்ச்சி ரீதியாகவும் கருத்தியல் ரீதியாகவும் ரெண்டுத்தையும் வேறுபட்டு பாருங்கள் என்பது தான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது. அதனால சொல்கிறேன், அவசரமாக இவங்க எதிரி, அவசரமாக நான் ஒரு கூட்டணி அமைச்சேன், அவசரமாக நான் முதலமைச்சர் ஆக வேண்டும், இன்றைக்கி ஆரம்பித்து நாளைக்கே முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்களே என்கிற அர்த்தத்தில் தான் அவங்க நம்ம செய்து. சார், இப்போது எம்ஜிஆர் இதே மாதிரி கட்சி ஆரம்பித்து திமுக வந்து ஒரு 10 ஆண்டுகள் ஆட்சி கட்டில் பக்கமே வரவிடாமல் வச்சுருந்தார்.
அப்படியான ஒரு பயம் வந்து திமுக விஜய் மேலேயும் இருக்கா? கட்சியில் இருந்தார், எம்எல்ஏவாக இருந்தார், ஒரு இயக்கத்தோட பொருளாளராக இருந்தார். தொடர்ந்து கிரவுண்டில் வந்து மக்களுடைய நல்லது கெட்டது என்னங்கிறது தெரிஞ்சு அப்படி அரசியலுக்கு வந்து அரசியல் பேசி கூட்டணி பேசி அப்படி வந்தவர் அவர். இவர் எடுத்த உடனே பேசும்பொழுதே நாம் ஆட்சிக்கு வந்தால் நமக்கு வந்து இது கொடுப்போம், நமக்கு கூட்டணியில் இத்தனை பேர் சாருவாங்க இல்லையா அப்படின்னு எடுத்தோடனே தான் தான் முதலமைச்சர் தான் கூட இவங்க சேரணுங்கிற ஒரு எண்ணத்தில் பேசும்போது தான் அந்த அவசரத்தை தான் சொல்கிறோம். நாங்கள் மக்களை புரிஞ்சுக்கோங்க, நாங்கள் என்ன நாங்கள் இப்போ செய்கிறோம் எங்களை பாராட்டுங்க, நாங்கள் என்ன செய்யலையோ எங்களுக்கு விமர்சனம் பண்ணுங்க. இல்லைப்பா இவங்க மேலே தப்பு இல்லைப்பா, ஒன்றிய அரசு மேலே தான்ப்பா தப்புப்பா, ஒன்றிய அரசு தான் பணம் தரணும், ஒன்றிய அரசை பார்த்து நான் கேட்கிறேன் அப்படி சொல்லுங்கள் நீங்கள். ஸோ அது எதுவுமே இல்லாமல் நீங்கள் சிம்பிளாக நான் கேட்குறேன் ஒன்று அவங்க இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற ஒரு 2 பேர் வந்து சாதாரணமாக வெளில பேசிட்டு வராங்க, அது வெளியில் வருது. ஒருமையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தரை பற்றி பேசுகிறாங்க. இவரை நம்பிலாம் நம்ம வந்து கூட்டணிலாம் போய் சேருவான் என்று இப்படி இன்னொருத்தர் வந்து மாநில கட்சியில் ஒரு தலைவராக இருந்தவர், தேசிய கட்சியோட தலைவர், அவரை பற்றி ஒரு இதை விமர்சனம் பண்ணுறாங்க. அடுத்த நிமிஷம் அதுக்கான மன்னிப்பை கேட்குறாங்க. இது மன்னிப்பை கேட்குறாங்க, இப்படிலாம் கேட்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த ஒன்றிய அரசை சார்ந்தவங்க ஒய் கேட்டகரி பாதுகாப்பு கொடுக்குது. சரி, என்ன நீங்கள் நினைப்பீங்க? நீங்கள் நாங்கள் ஏ டீம் பி டீம் சொல்கிறோமே, எங்களெல்லாம் அப்படி சொல்லாதீங்களா? அப்போ இதை பார்த்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறது நாங்கள். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வலிமையாக ஒரு இயக்கம் இருக்கின்றது, ஒட்டுமொத்தமாக எல்லா தேர்தலும் ஜெயிச்சிட்டே வர்றாரு இவர் தலைவரானதுலேருந்து. அப்போ நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து ஏதோ ஒரு காரணத்தையும் உங்களை நம்ம அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு தான் போகிறீங்களே தவிர, நாங்கள் செஞ்ச விஷயத்தை எங்களை பாராட்டுறதோ அது வந்து இது நீங்கள் நீங்கள் கோட்டை விட்டுட்டீங்க, நீங்கள் செய்யணுங்கிறது அந்த மாதிரியான ஒரு கருத்தாக அதை நாங்கள் பார்க்க தான் பார்க்கணும். இல்லை சார், இப்போது வர்றவங்களை எல்லாம் இவங்க பாஜக பி டீம் பிராண்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னைக்கு திமுக யாருக்கு மாநிலங்களவை இடம் கொடுத்துருக்கோ அதே கமல் மேலேயும் இந்த விமர்சனம் வைக்கப்பட்டது. ஸோ இன்னைக்கு நீங்கள் விஜய் மேலேயும் வைக்கிறீங்க அப்படின்னா திருப்பி என்னுடைய பழைய கொஸ்டினுக்கு தான் போக முடியும். ஒருத்தரை பாஜகன்னு பிராண்ட் பண்ணிட்டா எதிர்க்கிறது ஈஸியாக இருக்கா உங்களுக்கு? இல்லை, நான் எதிர்க்கிறதுன்னு கிடையாது, கருத்தியல் ரீதியாகத்தான் நான் பேசுகிறேன். நான் கருத்தியல் ரீதியாக நீங்கள் வைக்கக்கூடிய வாதங்கள் சரியான வாதமாக இருந்தது என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க. நாங்கள் அப்படி சொல்லிட்டீங்க, அதை நாங்கள் இது ஒரு சின்ன குறுக்கீடு சார். இப்போ விஜய் அவருடைய கொள்கை முழக்கங்களை வந்து சொல்கிறார், அது ஒன்றும் பெருசாக திமுகவுக்கு வேறுபாடாக இருக்கிற மாதிரி தெரில. அவரும் வந்து மாநில சுயாட்சி தான் பேசுகிறார், இருமொழி கொள்கை தான் பேசுகிறார். அப்படிங்கும்போது அது எப்படி நீங்கள் கருத்தியல் ரீதியாக அவரை வேற ஒரு ஆளாக பார்க்க முடியும்? அவர் உங்களை கருத்தியல் எதிரின்னு கூட சொல்லலையே. இல்லை, அவருக்கு என்ன பாசிசத்துக்கும் பாயாசத்துக்குமே அவருக்கு என்ன வித்தியாசம் தெரியாமல் இருக்கின்றது, அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கின்றது. அது பேசுகிற பஞ்ச் டைலாக்ஸ் எங்கே வேணால் பேசலாம், ஆனால் உங்களை நீங்கள் வந்து ஒரு தலைவராக நிலைநிறுத்திக்கிட்டு நீங்கள் வரும்பொழுது நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு சொற்களுக்கும் பார்த்தீங்கன்னா பலவிதமான அர்த்தங்கள் சொல்லப்படும். அது நீங்கள் வந்து இன்டென்ஷனலாக சொல்கிறீங்களா, இல்லைன்னா சும்மா அரசியலுக்காக நீங்கள் பேசுகிறீங்களா, மேடை பேச்சாக கைத்தட்டத்துக்காக பேசுகிறீங்களா, முதற்கொண்டு மக்களை உங்களை கணிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது யாராக இருந்தாலும் சரி, அது நாங்களாக இருந்தாலும் அது அப்படி தானே. ஸோ பேசுகின்ற வார்த்தைகளில் வந்து அந்த ஒரு ரெஸ்பான்சிபிள் வேர்ட்ஸை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று தான் பார்க்கணும். ஸோ அந்த புரிதல் இல்லாத பொழுது, அப்போ இந்த புரிதலே இல்லாமல் சும்மா நீங்கள் அந்த ஒருத்தரை கீழே நாங்கள் இறக்கிவிட்டோம் அரசியலில் போய் மோதிட்டு வரட்டும், அப்படியே ஓட்டை எப்படியாச்சும் பிரிச்சுட்டு வரட்டுங்கிற மாதிரியாக உங்களை யாரோ இயக்குகிறார்களோ என்ற எண்ணம் தான் எங்களுக்கு தோன்றுகிறதாக நான் பார்க்கிறேன். நீங்கள் அந்த பாஜக பி டீம் அந்த விஷயத்துக்கு சொல்லும்போது வந்து நாங்கள் ஒருத்தரை இறக்கி விட்றோம், நீங்கள் போய் ஓட்டை பிரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, திமுகவுக்கு 2019 தொடங்கி 19, 21, 24 இந்த 3 தேர்தல்களையும் திமுகவினுடைய வெற்றிக்கு பெருமளவிலான காரணமாக இருந்தது வந்து சிறுபான்மையினுடைய வாக்குகள். அந்த வாக்குகளை விஜய் பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் வந்து களத்தில் வந்து தெரியுது. விஜயனுடைய மாநாட்டுக்கு போயிருந்தேன், நடந்த எல்லா ஈவெண்ட்டுக்குமே வந்து நான் நியூஸ் கவரேஜுக்காக போயிருந்தேன். அப்படிங்கும்போது அது விஜய் ஏதோ ஒரு இடத்துல உங்களை சேதப்படுத்த தானே செய்கிறார். சிறுபான்மை வாக்குகள்ங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மீது இன்றைக்கி இருக்கின்ற நம்பிக்கை, கிறிஸ்தவ சமுதாயமாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய சமுதாயம் தொடர்ந்து நம்ம வந்து உங்களுக்கே தெரியும், அந்த சிஏலேருந்து நான் சொல்கிறேன், நான் வக்பு வாரியத்துலேருந்து சரி, எல்லா விதத்துலையும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேசுகிறது, குரல் கொடுக்குறது அது நாமளாகத்தான் இருந்துகிட்ருக்கோம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை வாக்கில் வந்து ஒரு சேதம் வரும் என்று சொல்ல அதை சிதறி விடுவார்கள் என்றோ எனக்கு அந்த எண்ணம் இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து அவங்களோட இன்டாக்டாகத்தான் இருக்கிறோம்னு தான் அதை தைரியமாக நான் சொல்லுவேன். இந்த இடத்துல வந்து நீங்கள் பதில் சொல்லும்போது விஜய்க்கு கவுண்டர் கொடுக்கறதுக்காக எம்ஜிஆரை பற்றி பேசுகிறேன், எம்ஜிஆரை பற்றி புகழ்ந்து பேசுகிறேன். எம்ஜிஆர் வந்து அவருக்கு ஒரு லெகசி இருந்தது அப்படின்னு. இன்னொரு பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி தொடர்பாகவும் அண்ணாமலை தொடர்பாகவும் வந்து தாவேகா நிர்வாகிகள் பேசுகிறீங்க. உங்களுக்கு எதிர்நிலையில் இருக்கிறவங்களையெல்லாம் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு விஜய் உங்களை பதட்டப்படுத்திட்டாரா அப்படின்னு தான் நான் அந்த கேள்வியவே கேட்டேன். இல்லை, நாங்கள் எப்போதுமே அப்படி எடுத்தறிஞ்சு பேசுகிறது, யாருமே எடுத்தறிஞ்சு பேசுறது நாங்கள் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நீங்கள் சொல்ல மாதிரி ஜனநாயக நாட்டில் ஒரு தமிழனாக நாங்கள் பார்க்கக்கூடியவர்கள் தான். நாங்கள் எங்களுக்கு அரசியல் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தரை கொச்சப்படுத்தி பேசுகிறது, அதுக்கு முன்னாடி இது பண்ணுறதுங்கிறது அது எங்களுக்கு தேவையில்லாது. ஏன்னா அப்படி இன்றைக்கி தமிழ்நாட்டு முதலமைச்சர் இல்லை. அவர் த வே ஹி ஸ்பீக்ஸ் நீங்களே பார்த்துருங்க, பத்திரிகையாளர் பார்த்து பேசுகிறாங்கனாலும் சரி, ஒரு பொதுக்குள்ள கட்சியோட பொதுக்குள்ள அட்ரஸ் பண்ணி பேசுகிறாங்கனாலும் சரி, தன்னை அப்படி தான் நிலைநிறுத்தி பேசுகிறேன். என்னால் கலைஞர் போய் எழுத தெரியாது, என்னால் கலைஞர் போய் பேச தெரியாது, ஆனால் எனக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான், அரசியல் மட்டும்தான்.
அதுக்கு முயற்சி செய்வேனே தவிர அவராக ஆக முடியும். அப்படி தான் தன்னை நிலைநிறுத்துவார். 2021 வந்து கொரோனா காலத்தில் வரும்போது ஒரு குழு போடுற அந்த குழுவில் முன்னாள் அமைச்சர் ஹெல்த் மினிஸ்டரையும் ஒரு ஒன் ஆஃப் த இதாக, ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இந்த 2 வருஷத்தில் கொரோனா அவங்க எப்படி கட்டுப்படுத்தாங்க. ஸோ அப்படி எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போனால் அதனால தான் இது எனது ஆட்சியில் இது நமது ஆட்சின்னு சட்டம் பண்ணுது. இப்படிப்பட்ட மனப்பான்மை உள்ளவர்கள் எப்படி வந்து அரசியலுக்காக இப்படி நீங்கள் சொல்கிற மாதிரியாக எதிர்த்து பேச வேணும்னு நினைக்க மாட்டாங்க. அதனால் இவங்க வந்து எங்களை பதஷ்டப்படுத்தாங்க, அவங்க வந்து எங்களை பதஷ்டப்படுத்தாங்க. அதை பதஷ்டப்படுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்று தான் நான் சொல்கிறேன். திமுகவினுடைய ஆரம்ப காலகட்டம் பற்றி பேசுனீங்க. திமுக ஆரம்பித்தப்போ திமுகவுக்கான பெரிய பலமாக பார்க்கப்பட்டது அந்த கட்சியில் இருந்தவங்களினுடைய சராசரி வயது. கட்சி தொடங்கும் போது கட்சியினுடைய நிறுவனர் அண்ணாவுக்கு வயது வந்து 40. அதுக்கு பின்வரிசையில் இருந்தவங்களில் வந்து நிறைய பேர் வந்து 25 தான் இருந்தாங்க, அரௌண்ட் 25 தான் இருந்தாங்க. அப்படியான ஒரு இளைஞர் பட்டாளத்தோட விஜய் வர இப்போ சூரரை போற்று படத்தில் வந்து ஒரு டைலாக் வரும், ஒரு பட்டிக்காட்டான் அந்த ஊர்ல இருந்து கிளம்பி வந்து ஒரு ஏர்லைன்ஸ் ஆரம்பிச்சு ஜெயிக்கிறதா அது நான் மட்டும்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் டைலாக் பேசுறாரு. இந்த மாதிரியான ஒரு லெகசி திமுகவுக்கு மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? சரி, எங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற நீங்கள் சொல்கிற அதே யங்ஸ்டர்ஸ் வந்து இன்றைக்கி எங்களுடைய மாண்புமிகு டெப்டி சீஃப் மினிஸ்டர் இப்போ அரசியல் ரீதியாகவும் நான் சொல்கிறேன், நான் ஒரு இன்றைக்கி ஆட்சி பொறுப்பில் இருக்கிற ரீதியாகவும் நான் சொல்கிறேன், நான் ஒரு இளைஞரணி செயலாளராக அவர் சும்மா வந்துட்டு இன்னார் பேரன் இன்னார் பையன்லாம் வந்துட்டு இருக்கலாரு. ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு திராவிட பாசறை கூட்டத்தை நடத்தி முதல்ல நம்ம என்ன இயக்கம்ப்பா, எதனாலப்போ அந்த இயக்கம் வந்துச்சு, இதில் என்னங்க சொல்கிறதுலேருந்து தான் அந்த யங்ஸ்டர்ஸ் நம்ம வந்து கொண்டு போயிருக்கோம். நாங்கள் எங்கேயுமே நாங்கள் வந்து கவர்ச்சி சார்ந்து எங்களுக்கு விசில் அடித்து எங்களுக்கு வந்து கைத்தட்டிலாம் எங்களை பாராட்டினாங்க நான் கருத்தை சொல்கிறேன். அந்த கருத்தை உள்வாங்கிட்டு அந்த கருத்தில் உனக்கு எதிர்கருத்து இருந்துச்சுன்னா நீ இமீடியட்டாக நீ எங்களை எதிர்கேள்வி கேள்வினேன். அதுக்காக தான் திராவிட பாசறை கூட்டமே நீ 1000-10,000 பேர் வச்சுலாம் கூட்டம் நடத்தணும் அவசியம், வெறும் 50 பேர் வச்சு நீ கூட்டம் நடத்தலாம், அவனுக்கு கருத்து போய் சேர்ந்துச்சா நாங்கள் பார்க்கலாம். அதனால தான் சொல்கிறேன், கவர்ச்சி ரீதியாகவும் கருத்தியல் ரீதியாகவும் எது முக்கியம் என்பதை நம்ம வந்து வேறுபடுத்தி நம்ம காட்ட வேண்டும். நம்ம இன்றைக்கி எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிற ஒரு தலைவர் வந்து யங்ஸ்டர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க, அதுவும் எங்கள் தம்பிகளாகத்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த தம்பிகளும் ஏதோ ஒரு விதத்தில் அந்த தம்பியோடைய சகோதரனோ சகோதரியோ தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக பயனாளியாக இருப்பாங்க. படிக்கட்டும், நல்லா படிக்கட்டும், வேணாம் சொல்ல நல்லா கல்லூரி போய் படிக்கட்டும். அவங்க வீட்டை சார்ந்த அவங்களுடைய அம்மா வந்து மாதம் 1000 ரூபா வாங்கக்கூடிய மகளிர் உரிமை தொகையில் ஒரு பயனாளியாக இருக்கலாம், சுயோதி குழுவை சார்ந்திருக்கின்ற சகோதரியுடைய பிள்ளையாக இருக்கலாம், அது அவங்க தங்கச்சி, இப்படி எல்லா விதத்துலையும் போகிறாங்க பார்த்தீங்கன்னா. அதனால் அந்த தம்பி எங்கள் தம்பிகள் தான், நான் வந்து வேறுபடுத்தி நான் பார்க்கலாம். ஆனால் அந்த தம்பிகள் நான் சொல்கிறது வந்து ஒரு நடிகர்கிட்ட நான் ரசிகனாக இருக்கிறது எப்படி, ஒரு தலைவன்கிட்ட நான் தொண்டனாக இருப்பது எப்படி என்பதை வேறுபடுத்தி பாருங்கள் என்பதை என்னுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன். திமுகவினுடைய அடுத்த தலைமுறை தலைவர்களில் முக்கியமானவர் நீங்கள். ஒரு 75 ஆண்டுகால கட்சி, ஒரு நீண்டகால கட்சி, ஒரு யங்ஸ்டர் பார்வையில் பார்த்தா இது ரொம்ப பழைய ஆட்கள் இவங்க. இன்னைக்கு இருக்கிற ஒரு இளைஞர் திமுகவுக்கு ஏன் வாக்களிக்கணும்? சரி, இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் ரிலேட்டடாக நாங்கள் பல்வேறு விதமான திட்டங்கள் நம்ம கொண்டு வந்திருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் ரிலேட்டடாகவும் சரி, அல்லது இன்றைக்கி பல்வேறு இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்து நாங்கள் வேலை வாய்ப்பை உருவாக்குது. அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கின்ற நான் முதல்வன் திட்டம். ஸோ இந்த இதெல்லாம் ஒன்று. அனதர் திங், இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழ்நிலை பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸ்டு பீப்புள் வந்து இன்றைக்கி ஒரு மாவட்ட செயலராக இருந்தாலும் சரி, அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அல்லது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, எல்லா விதத்துலையும் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் எல்லா மிக்சரும் அனுபவம் சாய்ந்த தலைவர்களும் இருப்பார்கள், நடுத்தர வாய்ந்த தலைவர்களும் இருப்பார்கள், யங்ஸ்டர்ஸும் இருக்கிறார். ஸோ இதெல்லாம் கலந்த ஒரு இயக்கமாக இருக்கிறனால தான் இன்னும் இது வந்து 75 ஆண்டுகளும் கடந்து போயிட்டுருக்குது. ஸோ அதை உறுதிப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயமாக பார்க்கணும். ஸோ அது இல்லாமல் திட்டங்கள் சார்ந்தும் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸை வந்து உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒவ்வொரு அரசாங்கமும் ஒரு இடத்துல ஒரு கயிறு போடும் திட்டம், அந்த கயிறு பிடிச்சி மேலே வந்துடும் நாங்கள் ஆசைப்பட்டோம். அதில் அதிகப்படியாக முக்கியத்துவம் தரக்கூடியவராக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இங்கே இருக்கிறார். கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் அதை முக்கியமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் நிறையா இன்றைக்கி அதை பார்க்கிறார்கள் என்பது என்னுடைய நம்ம அதுக்காக சொல்கிறேன். நன்றி சார். ஒரு நீண்ட நெடிய உரையாடல் நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களோடு பகிர்ந்து கொண்ட மிக்க தேங்க்ஸ். Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Yasko, Yasko. Yasko shirts and trousers. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you.